ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார சட்னிக்கு 6 மிளகாய், ஒரு சின்னதாக பல்லாரி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் புளி, உப்பு சேர்த்து இது அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி ஒரு கிண்ணத்தில் வழித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியோட கொட்டிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே, எண்ணெய் சூடாக இருக்கும்போதே கொட்டிடணும். இந்த பச்சை வாசனைலாம் இதிலே போய்டும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம். ஒரு தோசை கல் போட்டு அதில் எண்ணெய் தடவிப்போம். கல் சூடான பிறகு நல்லா 1.5 கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கிறேன். அது தோசை ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா பன்னு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மூடிட்டு மறுபடியும் திறந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நெய் விட்டுங்க. நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன். என்னென்ன தோசை இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வெந்தவொடனே எடுத்துகிட்டு சட்னியை வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.